டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ மீடியா பீப்புள்ஸ்லாம் கூலி படத்தை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் எல்லாம் வந்திருக்கு, படத்துடைய 70% ஆஃப் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்த கட்ட ஷூட்டிங் இப்போ பேங்காக்ல நடக்க போகுது அப்படின்னு ப்ரெஸ் பீப்புள் கிட்ட சொல்லிட்டு பேங்காக்கு கிளம்பிட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ கூலி படத்துடைய ஷூட்டிங் பேங்காக்ல நடக்குது. நம்ம தலாஜித்துடைய விடாமுயற்சி படம் தான் ரிலீஸ் இல்லை அப்படின்னு ஆயிருச்சு. இப்போ அடுத்ததா டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலா இயக்கி நடிச்சிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்தில் இருந்த 5 PM கூட மாமு அப்படின்னு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு சூப்பரான அப்டேட் வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி படத்துடைய ரிலீஸ் டேட்டை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் April 10 வேர்ல்டு வைடா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே April 10 டேட்டில் நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்க இட்லி கடை படம் ஏற்கனவே April 10 ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம தலை இயக்கியோட குட் பேட் அக்லி படமும் April 10 ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு படங்களுமே April 10 டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து அப்டேட்டில் இந்த ரிலீஸ் டேட் சேஞ்ச் ஆகுதா இல்லை இதிலே கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு. KGF 2 படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறமா நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் தான் டாக்ஸிக். இந்த படம் நம்ம யாஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற 19வது படம். இப்போ டாக்ஸிக் படத்துலேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. January 8 டாக்ஸிக் படத்துலேருந்து ஒரு அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் உன்னி முகுந்தன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மார்க்கோ படத்துடைய ரிவ்யூ வீடியோவை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் சந்தானம் நடிப்பில் 12 வருஷம் கழிச்சு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் மதகத ராஜா. இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட விஷால் அவர்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தார். அதுவும் அவர் பேசுகிறப்பெல்லாம் கை நடுங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்காரு, என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது தான் நம்ம விஷால் அவர்களுக்கு வைரல் ஃபீவர், கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வைரல் ஃபீவரையும் பொருட்படுத்தாமல் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் விஷால் வந்து கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. இப்போ மதகத ராஜா படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. மதகத ராஜா படம் January 12 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ மதகத ராஜா படத்துலேருந்து ஒரு நியூ ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஜிவி பிரகாஷ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கிங்ஸ்டன். படத்தில் ஹீரோயினா ஆக்டர் திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க. கிங்ஸ்டன் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. படத்துடைய அஃபிஷியல் கிளிம்ஸ் வீடியோ January 9 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இதய முரளி அவருடைய 2வது பையன் ஆகாஷ் முரளி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் நேசிப்பாயா. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அதித்தி சங்கர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து ஏற்கனவே அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கதா மூவி டீமே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேசிப்பாயா படம் January 14 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ராஸ்காரன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் January 10 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம சேனலில் ஏற்கனவே பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 7-8 படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா. இந்த 8 படங்களில் ஒரு படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இப்போ 2K லவ் ஸ்டோரி படம் பொங்கல் ரேஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதாவது பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாது. படம் February மந்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 படம் இன்னமும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த படம் 1831 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன பாகுபலி 2 படம் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 1790 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு. இப்போ அந்த வசூலை அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 படம் பீட் பண்ணிருச்சு. இது பார்த்தீங்கன்னா அமீர்கான் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தங்கல் படம், இந்த படம் வேர்ல்டு வைடா 2070 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. இதுதான் நம்ம இந்திய மூவிலே ஹையஸ்ட் வசூலில் டாப் 1ல இருக்கிற படம். இந்த வரிசையில் தான் பாகுபலி 2 படம் 1790 கோடியில் இருந்துச்சு. இப்போ பாகுபலி 2 படத்தை பின்னுக்கு தள்ளிட்டு அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 படம் 1831 கோடி கலெக்ட் பண்ணி தங்கல் படத்துக்கு அப்புறம் இப்போ 2வது அதிக வசூலான படங்களில் பாகுபலி 2 படத்தை பின்னுக்கு தள்ளி புஷ்பா 2 படம் இப்போ 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு. புஷ்பா 2 படம் கூடிய சீக்கிரம் தங்கல் படத்துடைய வசூலியும் மிஞ்சுமா அப்படின்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் புஷ்பா 2 படத்திலிருந்து ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். புஷ்பா படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் மூவி டீம் பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தில் இப்போ 20 நிமிஷம் காட்சிகளை எக்ஸ்ட்ரா சேர்த்து அதை மறுபடியும் January 11 தேதியிலிருந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த 20 நிமிஷம் காட்சிகளை அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே படம் 3 மணி நேரம், இன்ட்ரோலோடு சேர்த்து 3.5 மணி நேரம், இப்போ 20 நிமிஷம் காட்சிகள் எக்ஸ்ட்ரா வேற சேர்த்துருக்காங்க. படம் ஆல்ரெடி சூப்பர் ஹிட் 1000 கோடிக்கு மேலே வசூல் அடிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 20 நிமிஷம் காட்சியில் என்ன இருக்க போகுது அப்படின்னு. டைரக்டர் பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வணங்கான். வணங்கான் படத்துலேருந்து 3rd சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். படம் January 10 வேர்ல்டு வைடா பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ. டைரக்டர் அபிஷேக் டைரக்ஷன் பண்ணியிருக்க நாகபந்தம் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.